ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநிதி கிச்சன். இன்றைக்கி நான் வந்து கப் கேக் ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பண்ண கேக் தான் இது. ரொம்ப தீஞ்சிருச்சு மேலெல்லாம், ஆனால் சாஃப்டாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ணி இப்போ கரெக்டான ஒரு கப் கேக் ரெசிபி வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். ஸோ 2 வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நான் எப்படி செஞ்சேன்னு காணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை காணிக்கிறேன். இதுக்கு நான் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது அரை கப்னால 2 கப், 1 கப் மைதா மாவு, ஒரே ஒரு எக், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமாட்டு 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ நான் வந்து ஒரு எக்கு, 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு டீஸ்பூன் இருக்குல்ல, அதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். உப்பு எடுக்கல, சோடா எடுத்திருக்கேன். அப்புறமாட்டு குக்கிங் ஆயில் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்னா 60 ml வந்தது. 1/4 கப் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இதை நான் சலிக்கவோ எடுக்கவோ எதுவுமே பண்ணலை. இது கூட அந்த ஃப்ளேவருக்காக வேண்டி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து 3/4 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 3/4 கப்பும் சேர்க்கலாம், 1 கப்பும் சேர்க்கலாம். பீட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த சுகர் கரையறக்கூடிய அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும், அந்த கண்டென்சி கரெக்டாக வரும். இல்லை உங்களுக்கு வாட்டர் இது ரொம்ப திக்காக இருக்குன்னா நம்ம வந்து 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்ச்சின பால் கூட ஆட் பண்ணலாம். நான் பால் ஆட் பண்ணலை. அதுக்கு பதில் பால் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவனை வந்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணுறேன். கப் கேக்னால வெறும் 5 மினிட்ஸ் தான் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். பாருங்கள், 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 5 மினிட்ஸ் தான் ஃப்ரீ ஹீட் பண்ணுறேன். அதுக்குள்ளாடி நம்ம இதை அவ்வளோ பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து நீங்கள் கேக் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ, ஒரு சேனலில் பார்த்து நீங்கள் பேக்கிங் பண்ணுங்கள். எல்லா சேனல்லையும் பார்த்து பேக்கிங் பண்ணால் அப்புறம் என்ன மாதிரி எல்லா கேக்குமே தீஞ்சி அப்புறம் வெறுத்து போய் நம்மளாவே பண்ணுவோம் அப்படின்னு நம்மளாவே பண்ணதுக்கப்புறம் தான் அது நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேக் பண்ணது. நான் வந்து செகண்ட் பேக் பண்ணது ரொம்பவே சூப்பராக வந்தது. அந்த வீடியோவும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே தான் பீட் பண்ணுறேன். எதுவுமே சலிக்க எடுக்க எதுவுமே பண்ணலை. நான் இப்போ வந்து என்னோடய ஓன் இதில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் சூப்பராக ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்தது. நல்லா உப்பி போய் மேலெல்லாம் கரியாமல் ரொம்பவே சூப்பராக வந்தது. பாருங்கள், கரெக்டான கண்டென்சி வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கப் கேக் மோல்டு இல்லை, நம்ம வந்து கடையில் ரெடிமேடாகவே மோல்டு கிடைக்கிது. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேப்பர் கப்பில் அப்படியே வச்சா பேப்பர் கப் வந்து அன்மோல்டு ஷேப்பில் ஆகிறதா விரிஞ்சிரும். ஸோ அதனால இந்த அலுமினியம் அந்த பேட்சுக்குள்ளே நான் கப் கேக் மோல்டு வச்சு அதில் நான் வந்து எடுத்து வச்சிருந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணுறேன். அதில் வந்து நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ப்ளெயினாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். அதை வந்து பேட்சில் வச்சு நம்ம வந்து லைட்டாக கிளறிக்கிட்டு நம்ம வந்து அந்த மோடில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதாவது அதோட 3/4 பாகத்துக்கு நம்ம மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அவன் வந்து ஃப்ரீ ஹீட் ஆயிருச்சு. பாருங்கள், பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. பேட்டரை இப்போ நான் வந்து கப் கேக்கில் ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் ஆயில் பதிலாட்டு பட்டர் இருக்குதுல்ல, அன்சால்ட் பட்டரை கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டான குவான்டிட்டியில் ஊற்றணும். கரெக்டாக மெஷர்மெண்ட், நமக்கு வந்து கேக்குக்கு மெஷர்மெண்ட் தான் ரொம்ப வேணும். நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம். ஆனால் வந்து கோதுமை மாவில் கேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன ஒரு டிஃபால்ட்னா சாப்பிடும்போது ஏதோ சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அந்த கோதுமை ஸ்மெல்லு. அதனால் மைதா மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் கோதுமை மாவுலேயே பண்ணி பார்த்தேன். அப்புறமாட்டு பனானா கப் கேக்கு, பனானா கேக் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், யார் வேணாலுமே பண்ணலாம். நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். ஆனால் குக்கரில் பண்ணதை விட நீங்கள் அவனில் பண்ணால் ரொம்பவே சேஃபு. நம்ம உள்ளுக்கு ரொம்ப ஏர் பபுள்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்படி நல்லா தட்டிக்கிட்டோன்னா அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் சூப்பராக நமக்கு வந்து ஒரு அழகான கேக் வந்து ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், அவனில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 18லேருந்து 20 நிமிஷம் அதே 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான கப் கேக் வந்து ரெடி ஆயிரும். நம்ம வந்து டைமர் வந்து செட் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெல் சவுண்டு வரும். ஸோ நம்ம அடிக்கடி போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ட்டு இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம லைட்டாக இது பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு கப் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஆனால் நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த மிஸ்டேக் என்னது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள், உள்ளுக்கு நல்லா வெந்து இந்த சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலராக சூப்பராக இருந்தது. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.